ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனூஸ் ட்ராவல். இன்னைக்கு நம்ம டெலிவரி ராக்களோட லாஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? ஆமாங்க, எனக்கு செகண்டும் பாய் பேபி தான் பிறந்திருக்காங்க. வீட்டில் எல்லாரும் கேர்ள் பேபி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம நியூட்ரலாக தான் இருந்தோம். எந்த பேபினாலும் ஓகே, லாஸ்ட்டு நினச்சிட்டு அது கிடைக்கலன்னா நம்ம வெக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு எந்த பேபினாலும் ஓகேன்னு தான் நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அது மாதிரியே செகண்டு பாய் பேபி அதை பார்க்க அச்சஸ்லாம் அப்படியே அவன் அண்ணனை உரிச்சு வச்சிருந்தான். என்ன அவனால இருந்து இவன் வெயிட் கம்மியானதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு மூஞ்சி ஜாட தெரியல, போக போக மூஞ்சி ஜாட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலோட இது லாஸ்ட் டே. அம்மா வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு 5வது நாள் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் டெலிவரி நம்ம ஆச்சி, அதாவது அம்மாவோட சித்தி ஹாஸ்பிட்டல்ல பிறந்தனால 9 நாள் ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் போக சொன்னாங்க. இங்க 5ஆம் நாளையே போக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்போ நார்மலா இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா செகண்ட் டெலிவரி எப்போ நல்ல தலைவலி, இருக்கவே முடியல. தண்ணி குடிங்கன்னு சொல்லி தண்ணி குடிச்சா வாமிட் தான் வருது. லாஸ்ட் நாள் வரைக்கும் இருங்க, மறுநாள் பேக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்சம் பரவாயில்லாதனால மறுநாள் காலையில போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்புற அவசரத்துல நம்ம குட்டி இளவரசர்களும் நான் ஏதாவது தூக்கிட்டு போறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன, எல்லாம் தூக்கிட்டு போன அழகான மெமரிஸ்லாம் டிலீட் ஆயிடுச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. வீடியோலாம் கஷ்டமா இருந்துச்சு. ஃபீல் பண்ணி என்னைய அப்படியே போனதுதான். அப்படியே என்னோட இளவரசரை தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு 10 கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் எனக்குனே தயாரா இருந்த முட்டையை தலையை சுத்தி தூரஞ்சிட்டு ஆரத்தி எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள கிளம்பியாச்சு. நம்ம புது ஓகே டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.